யூகேன்னு சொன்னா போதும், வராதீங்க ப்ரோ, அது கஷ்டம், இது கஷ்டம்னு இன்ஸ்டாகிராமில் எப்போ பார்த்தா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சேஞ்சுக்காக 5 ரீசன்ஸ் வை யூகே இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு லிவ்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் காசு. யூகேல மினிமம் வேஜ் 12.21 பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எதாவது மேட்ச் போட்டு பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு 1700 1800 பவுண்ட்ஸ் மினிமம் சம்பாதிக்கிற மாதிரி வரும். அது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 2 லட்சம் கிட்ட வந்து நிற்கும். உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஸோ ரெண்டாவது ரீசன் பொல்யூஷன். நான் இந்த ஊரில் வண்டியிலேருந்து போக வரதோ இல்லை ரோட்டில் மண்ணு தூசு பறக்கிறதெல்லாம் பார்த்ததில்ல. வடிகள் சொல்கிற மாதிரி ரோடு சும்மா பல தான் இருக்கும் இங்கே. இவ்வளோ ஏன் இந்த ஊரில் வண்டியில் ஹால் கூட அடிக்க மாட்டானுங்க. நான்லாம் நம்ம ஊரில். தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் எக்ஸ்போஷர். ஸோ யூகேன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, யூஎஸ் கனடா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கல்ச்சுரல் எக்ஸ்போஷர் எப்பவுமே கிடைக்கும். யூகேன்னு எடுத்திங்கனாலே நிறைய நேட்டிவ் யூகே பீப்புள் இருப்பாங்க. அது இல்லாமல் யூரோப்பியன்ஸ் இருப்பாங்க. அப்புறம் நம்ம இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ் நம்மளாம் இருப்போம். இது இல்லாமல் சொமாலியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் பீப்புள் வந்து யூகே ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ ஃபோர்த் ரீசன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ நான் யூகேல ஸ்டே பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். இந்த ஊரில் அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு பையன் இருக்க மாட்டான், எல்லா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் சாப்பிட்டு நான் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்குலாம் இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து ஷாப்பை வந்து ஏர்லியாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் ரீசன் வந்து வலிமை. இது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைனா தனியாக தங்கியிருக்க பேச்சுலர்ஸ் ஒரு பேச்சுலரெட்ஸ்க்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது.